1 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 17ஆம் வாரம் சனி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்ற செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏதோரியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவனை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையின் நடுவில் நடனம் ஆடி ஏரோதை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லை கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவனுடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அந்த சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்த நிகழ்ச்சிகளை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, துவங்கியிருக்கின்ற இந்த புதிய மாதத்தில் இறைவன்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களுடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் இறைவனிடத்தில் உங்களுக்காக சமர்ப்பித்து ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் புனித அல்போன்சஸ் லிகோரினுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். தமது 16ஆம் வயதில் சாஸ்திரி என்னும் பட்டம் பெற்று நீதிமன்றத்தில் உத்தியோகத்தில் அமர்ந்தவர். பிறகு உலக வாழ்க்கையின் வெறுமையை இவர் உணர்ந்து குருப்பட்ட பெற்று தேவ விசுவாசத்தில் வெகு கவனத்துடன் உழைத்து வந்தார். தேவத்தாயார் மீது மிகவும் பக்தி வைத்து அவர்களுடைய மகிமையை பற்றி பல மறைவுரைகள் செய்து இவருடைய பெயரால் புத்தகங்களை அவர் எழுதினார். மற்றவருடைய ஆன்மா மீட்பிற்காக உழைக்கும்படி குருக்கள் அடங்கிய ஒரு சபையை ஏற்படுத்தினார். இவர் மேற்றாணையராக நியமிக்கப்பட்டு தம் சபை குருக்களின் ஊர் ஊராய் சென்று மறைவுரை போதித்து அனைவரையும் இறைவன் பால் ஈர்த்தவர். பாவிகளை மனம் திருப்பியவர். ஒரு நிமிடம் கூட வீணாய் செலவழிக்காமல் உறுதிமொழி எடுத்து இடைவிடாமல் இறை பணியை செய்தவர். தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் வியாதியால் துன்பப்பட்டு நற்கரணை பலி பூசை செய்ய முடியாமல் நாள்தோறும் திவ்ய நன்மைக்கரணை மட்டும் வாங்கி தனது 91வது வயது நடக்கின்ற பொழுது அவர் மறிக்கின்றார். நாமும் நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் நம்முடைய கடமை பணிகளை பிரமாணிக்கமாய் செய்து இறை ஆசிரை இன்றைய நாளில் பெற தொடர்ந்து செபிப்போம். இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு மற்றொரு மிரள வைக்கின்ற, அதே சமயம் ஒரு ஆன்மீக உண்மைகளை உள்ளடக்கிய ஒரு நிகழ்வை நம் கண்முன் நிறுத்துகிறது. ஏரோது அரசனுடைய ஆடம்பர அரண்மனை, அங்கு நடந்திருக்கின்ற அந்த மது விருந்து, நடனம், ஒரு அவசர சபதம், அதன் விளைவாக ஒரு மாபெரும் இறைவாக்கினுடைய தலை துண்டிக்கப்படுதல், இவை அனைத்தும் ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வுகள் மட்டும் அல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்களுடைய பிரதிபலிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியில் தொடக்கத்தில் இயேசுனுடைய அற்புதங்களை பற்றி ஏரோது கேள்விப்பட்டு யோவான் திரும்ப வந்துவிட்டார் என்று ஏரோது பதறுகின்றான். யோவானை கொன்று அவனது உடலை மண்ணில் புதைத்து விட்டாலும் ஏரோதால் தன்னுடைய சொந்த மனசாட்சியை புதைக்கவில்லை. பாவம் என்பது ஒருபொழுதும் மறைந்து போவதில்லை. அது மனிதனுடைய உள்ளத்தை உள்ளிருந்து அரித்து கொண்டுதான் இருக்கும். ஏரோது அதிகாரமும் செல்வமும் படைகளும் கொண்ட அரசனாக இருக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய ஆன்மாவில் கைதியாக இருக்கிறான். மறுபுறம் யோவான் இருண்ட சிறைசாலையில்
சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய ஆன்மீக ரீதியில் முற்றிலும் சுதந்திரமாய் யோவான் அவர்கள் இருந்தவர். நாம நம்முடைய பல நேரங்கள் தவறு செய்துவிட்டு அதை உலகிற்கு தெரியாமல் மூடி மறைத்து விட்டதாக எண்ணி நிம்மதி அடைய பார்க்கிறோம். ஆனால் நம் மனசாட்சி இறைவனுடைய குரல் அதை நாம் மங்கி எடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் அமைதி நம்மை விட்டு போகிறது. ஏரோது தயின் யோவானை கொலை செய்ய உத்தரவிட்ட என்று பார்க்கின்ற பொழுது ஏரோதியானுடைய சூழ்ச்சியினால் தன்னுடைய மகளை வைத்து இந்த ஒரு பாவத்தை அவன் செய்கின்றான். ஏரோதுக்கு கடவுளை விட தன்னுடைய கௌரவம்தான் முக்கியமாக அந்த விருந்தில் தெரிந்தது. சுற்றிருந்த பிரபுகள், அதிகாரிகள் தன்னை ஒரு பலவீனமான அரசனை நினைத்துவிடக் கூடாதே என்ற ஒரு மனித பயத்தில் அவன் இப்பேற்பட்ட பாவத்தை செய்கின்றான். நாம் நம்முடைய பல நேரங்களில் சமூகத்தில், வாழ்க்கையில் நம்முடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும் மற்றவர்கள் நம்மை கேலி செய்யக்கூடாது என்பதற்காகவும் தீமைகளுக்கு நாம் துணை போகின்றோம். அலுவலகத்திலோ குடும்பத்திலோ நண்பர்கள் மத்தியோ ஒரு தவறு நடக்கின்ற பொழுது நாம் தனித்து நின்று கெட்ட பெயர் வாங்க வேண்டும் என்று மௌனமாக இருந்து விடுகின்றோம். ஆக நாம் நல்ல பெயரை எப்பொழுதுமே வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். ஏறுவருடைய இந்த பலவீனம்தான் நமக்கும் ஒரு இன்று எச்சரிக்கை. ஆனால் திருமுழுக்கு யோவான் எப்பொழுதும் துணியுடன் அரசனையே எதிர்த்து பேசுகின்ற அளவிற்கு அவர் தன்னையே தயார்படுத்தியிருக்கின்ற மரணம் நிச்சயம் இருந்தும் அவர் உண்மையை உரைக்க தயங்கவில்லை. அவருடைய ஆன்மீக பலம் எங்கிருந்தது என்றால், அவர் நான் என்பதை ஒழித்துவிட்டு கிறிஸ்து வாழ வழிவகுக்கின்றார். உலகின் கைத்தட்டல்களை யோவான் தேடவில்லை, மாறாக இறைவனுடைய நீதியை மட்டுமே அவர் தேடுகின்றார். அவருடைய மரணம் இயேசுடைய சிலுவை சாவிற்கு ஒரு முன்னோடி. எப்படி ஏரோது என்ற ஒரு பலவீனமான அரசன் மக்கள் கூட்டத்திற்கு பயந்து யோவானை கொலை செய்ய அனுமதித்தானோ, அதே போல்தான் பிலாத்தும் என்ற ஒரு ஆளுநரும் யூத தலைவர்களுக்கும் கூட்டத்திற்கும் பயந்து குற்றமற்ற இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புவைக்கின்றார். இன்றைய நற்கருணை வழியில் இந்த நற்செய்தியின் வழியாக நம்முடைய இதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யோவானுடைய சீடர்கள் அவருடைய உடலை அடக்கம் செய்துவிட்டு நேராக இயேசுவிடம் சென்று அதை தெரிவிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் துயரங்கள் வருகின்ற பொழுது, உலகம் நமக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நாம் யாரிடம் செல்கிறோம்? யோவானின் சீடர்களைப் போல நம்முடைய காயங்களையும் வேதனைகளையும் இயேசுனுடைய பதத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். உண்மையின் பக்கத்தில் நாம் நிற்க வேண்டும். உலகமே எதிர்த்தாலும் இறைவனுடைய கட்டளைக்கும் நீதிக்கும் உண்மையாக வாழ வேண்டும். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பகின்ற பயத்தில் நம்முடைய விசுவாசத்தையும் ஆன்மீக விழுமியங்களையும் ஒருபொழுது விட்டு விடக்கூடாது. பாவம் நம்மை ஏறுவதைப் போல பயத்திலும் குற்ற உணர்ச்சியிலும் தள்ளும் முன் இறைவனுடைய மன்னிப்பை நாம் நாடி அவரோடு திரும்ப வர வேண்டும். ஆகவே ஏறுவதைப் போல உலக சுகங்களிலும் மனிதனுடைய புகழ்ச்சியிலும் அடிமைகளாக வாழாமல் திருமுழுக்கு யோவானைப் போல சிறையில் இருந்தாலும் இறைவனின் உண்மையான சுதந்திரமாக வாழ்கின்ற வரத்தை நாம் இறைவனின் ஜெபிப்போம். இறைவன் அனைவரையும் இன்றைய நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த வாரத்தினுடைய இறுதி நாளில் இருக்கின்ற அனைவரையும் இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல் காத்தமைக்காக ஒவ்வொரு நாள் வழங்கிய அனைத்து ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உடைய பாதத்தில் புதிய நாளை துவங்கும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் உமக்கு நன்றி செலுத்தி கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் அனைவரையும் வழிநடத்தினே உம்முடைய பேரன்பிற்காக உமது பெயரை நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகின்றோம். இன்று திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வும் மற்றும் ஏரோது அரசனுடைய பலவீனங்கள் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆன்மீக ஒரு வழிக்காக உமக்கு நன்றி கூறி, ஏரோதை போல உலக மனிதனுடைய முகஸ்துதிக்கும் போலி பொறாமைகளுக்கும் பாவ வழிகளுக்கும் அடிமைகளாக வாழாமல் உமது உண்மையை மட்டும் பிடித்து வாழ்கின்ற ஒரு ஆன்மீக சுதந்திரத்தை இன்று எங்களுக்கு தந்திரணும். மனித பயத்தினாலும் சுயநலத்தினாலும் எங்களுடைய மனச்சான்றின் குரலை நாங்கள் வழங்கி அடித்த தருணங்களை மன்னித்து எங்களை கழுவி தூய்மையாக்கும். சிறைசாலையின் இருளிலும் மரணத்தின் விளிம்பிலும் ஒரு நீதிக்காக அஞ்சாமல் நின்ற திருமுழுக்கு யோவானின்
தூய்மையான விசுவாசத்தையும் துணிச்சலையும் எங்களுடைய இதயங்களில் ஊற்றியறலும். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் உழைப்பையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வார இறுதியில் நாங்கள் செய்யும் அனைத்து பணிகளிலும் உமது அருள் எங்களோடு இருப்பதாக. உலகத்தாரை திருப்திப்படுத்த எங்களுடைய நம்பிக்கை விழுமியங்களை ஒருபோது நாங்கள் விட்டு கொடுக்காதபடி எங்களை காத்தரும். யோவானுடைய சீலர்கள் தங்களுடைய துயர வேலையில் உம்மிடம் ஓடி வந்ததைப் போல எங்களது அன்றாட போராட்டங்களிலும் சோர்வுகளிலும் நாங்கள் உண்மையே தஞ்சமடைய செய்திருளோம். ஆண்டவரை நீர் தருகின்ற தெய்வீக அமைதியோடும் தெளிவான மனச்சான்றோடும் இந்த நாளை தொடங்கி உமது சாட்சிகளாக வாழ எங்களுக்கு பலனை தாரும். எங்களுடைய அனைத்து மன்றாட்டுகளை நிறைவேற்றி நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களும் உடைய திருப்பெயரினால் ஆசிர்வதித்து நல்ல வரங்களை நிரப்பி நலன்களால் எங்களை அழகுபடுத்தியறலும். இந்த நாள் முழுவதும் உமது பாதுகாவல் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு துணையாக வாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.